45 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இடம் பிடிச்ச படம் உதிரிப்பூக்கள். இதில் நடித்த நடிகர்கள் இப்போ எப்படி இருக்காங்க பார்க்கலாமா? ஹீரோயின் லக்ஷ்மி, இந்த கேரக்டருக்காகவே பொருந்தா மாதிரி நடிச்சிருப்பாங்க. நடிகை அஸ்வினி, அவங்க ஏஜ் தெரியல, பட் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. இன்னி தேதியில் அவங்க பாட்டியும் ஆயிட்டாங்க. அடுத்ததாக சுந்தர வடிவேலு, இந்த கேரக்டரில் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் மிரட்டெல்லாம் நடிச்சிருப்பார் நடிகர் விஜயன். இந்த படம் நடிக்கும்போது அவருக்கு 35 வயசு. ஆனால் இப்போ அவர் நம்ம கூட இல்லை. 2007 63வது வயசில் இறந்துட்டார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரோலில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக சரத் பாபு சார் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு 28 வயசு தான். இவரும் இப்போ நம்ம கூட இல்லை. 2023 71வது வயசில் இறந்துட்டார். துருன்னு இருக்கிற ஹீரோயினோட தங்கச்சி பேர் செண்பகம். அந்த கேரக்டரில் இந்தி நடிகை மதுமாலினி நடிச்சிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு 25 வயசு. ஆனால் அவங்களுமே 34வது வயசில் 1988 இறந்துட்டாங்க. ஊருக்கு புதுசாக வந்த ஸ்கூல் டீச்சர் பிரகாஷ் கேரக்டரில் நடிகர் சுந்தர்ராஜ் நடிச்சிருப்பார். அப்போ அவருக்கு 28 வயசு, இப்போது 73. இவர் வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடித்த பிரமீளா ஜோஷியோட ஹஸ்பண்ட். கன்னட நடிகர் மறைந்த சிரஞ்சீவி ஷார்ஜாவோட ஒய்ஃப் மேக்னா ராஜோட அப்பாங்கிறது கூடுதல் தகவல். இந்த படத்தை இன்னும் அழகாக்குனது இந்த குட்டீஸ் கேரக்டர் தான். ராஜா கேரக்டரில் மாஸ்டர் ஹாஜா ஷெரீஃப் நடிச்சிருப்பார். அந்த படம் நடிக்கும்போது அவருக்கு 10 வயசு, இப்போ அவருக்கு 55 வயசு ஆகுது. அடுத்தது பவானி கேரக்டரில் அஞ்சு பிரபாகர் நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 4 வயசு, இப்போது 49 வயசு ஆகுது. லக்ஷ்மியோட அப்பா தம்புசாமி கேரக்டரில் சாருஹாசன் நடிச்சிருப்பார். அப்பா அவருக்கு 48 வயசு, இப்போ 94. சுந்தர வடிவேலு அம்மா கேரக்டரில் வெள்ளத்தனமாக நடிச்சிருக்கிற இவங்க தான் சிடி ராஜகாந்தம். இவங்க பழம்பெரும் நடிகை. 1939லேருந்தே நடிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா மர்மதேசம் விடாது கருப்பு சீரியலில் வில்லிப்பாட்டியாக வருவாங்களே, அது இவங்க தான். இவங்க 1999 82வது வயசில் இறந்துட்டாங்க. இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோலாக ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபாக பிரேமி நடிச்சிருப்பாங்க. கருப்பையா கேரக்டரில் சாமி கண்ணு நடிச்சிருப்பார். முத்து கேரக்டரில் குமரி முத்து நடிச்சிருப்பாங்க. இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க டீட்டெயில் சரியாக தெரியல. இசை நம்ம இசைஞானி இளையராஜா. அழகிய கண்ணே பாட்டை கேட்டு ரசிக்காதவர்களே இல்லை. இயக்கம் மகேந்திரன் சார். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அழகான படத்தை எடுத்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணவர். 2019 தன்னோட 79வது வயசில் இறந்தார். தேங்க்யூ.